எல்லோருக்கும் வணக்கங்க. இது 2 டேஸ் விலாக் தாங்க. ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்துக்கிட்ட வீடியோ தான். ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த டயத்தில் தீபம் போடலான்னு தான் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நெக்ஸ்ட் 6 கிட்ட வந்துருச்சு டைம். சரி பரவாயில்ல, ஓகே, இந்த டயத்தில் தீபம் போட்டுக்கலான்ட்டு வாசலை கழுவிட்டு வாசலே இன்னைக்கு காஞ்சி போச்சு இன்னைக்கு. அப்புறம் தான் சரி கோலம் போடலான்னு வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வாசலில் தாமரை தான் போடுறது வழக்கம். எப்போ வெள்ளிக்கிழமைனா தாமரை வரைவேன் அல்லது லக்ஷ்மி பாதம் போடுவேன். இந்த 2 தான் வழக்கமாக போடுவேன். நம்ம போட்டிக்கோளில் இருக்க மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து லக்ஷ்மி குபேரர் கோலம் தான் போட்டிருக்கேன். பூஜை அறையிலே லக்ஷ்மி குபேரர் போடுவேன், இல்லாட்டி மகாலட்சுமி பாதம், தாமரை, இந்த 3ல் ஏதாவது ஒன்று போடுவேன் மாறி மாறி. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. கோலம் போடுறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா, வெள்ளிக்கிழமைனா இப்படி தான் இந்த கோலம் தான் போடணும்னு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமிக்கு உகந்த கோலம் தான் நான் வீட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவங்ககிட்ட. அதை பார்த்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வெள்ளிக்கிழமைனா தாமரை, மகாலட்சுமி பாதம், லக்ஷ்மி குபேரர் கோலம் தான் போடணுமா, இனிமேல் நம்ம வாசல்லே அதே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அது ஒன்று இன்னும் முக்கியமாக ஒன்று கால் மிதி படாமல் பார்த்துக்கணும் கோலங்களில், அந்த 3 கோலங்கள்லையும். நான் அந்த மாதிரி கோலம் போட்டு அடுத்த நாள் அதை பெருக்குமாறு வச்சு பெருக்கி எடுக்காமல் ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பேன். அந்த ப்ரெஷ் வச்சு அந்த கோலங்களை தொடச்சி எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கோலத்துக்களை தொடச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி கோலங்களை வந்து நம்ம விளக்குமாறு வச்செல்லாம் கூட்டக்கூடாது. வெள்ளிக்கிழமை பூஜை நல்ல மனநிறைவாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இது மகாலட்சுமி தீபம் போட்டிருக்கேன். பூஜையில் மொத்தம் இன்றைக்கி 5 தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். போட்டிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றிருக்கேன். ஆமாம், ஒரு ஒத்தப்படம் வர்ற மாதிரி ஏற்றிக்கணுன்றக்காக பூஜையில் 5 வச்சு ஏற்றியாச்சு, 5 தீபமாக. எவ்வளோக்கு எவ்வளோ தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றோமோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது. தீபம் ஏற்றுறதுல வந்து கணக்கே பார்க்கக்கூடாது எப்போவுமே. தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு சாப்பிட்டு, தம்பிக்கு வந்து ஸ்கூல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். போயிட்டு தான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சும்மா ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. சரி, சமையல்லாம் ஆஃப் டே மட்டும்தான் ஸ்கூலு. அதனால் சமையல் வந்து எப்பவும் போல் நான் சமைக்கிறேன். ஏன்னா எப்பவும் போல் ஸ்கூல் டயத்தில் வந்து தான் நம்ம காலையில் சமைப்பேன், மற்ற நாள் மதியமாக தான் சமைப்பேன். இப்போ வந்து அப்படி இல்லை, எப்பவும் போல தான் சமையல் ஓடிட்டுருக்கு. என்ன காரணம்னா, சமையல் பண்ணால் அவங்க அப்பாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. மதியத்துக்கு சாப்பிட வர்றதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னு அவங்களும் எடுத்துகிட்டே போயிடுவாங்க. அதுக்காக இப்போ ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு எனக்கு இந்த தடவைலாம். முன்னாடியெல்லாம் லீவ் விட்டால் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் சமையல் வேலையிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக செய்வேன். இப்போ அந்த மாதிரி இல்லை, எப்பவும் போலயே ஸ்கூல் இருக்கிற மாதிரியே தான் காலையிலேயே செய்கிற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அடுத்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் பொதுவாகவே நம்ம வைப்போம். அதனால் சாம்பார் வச்சு சக்கரை பூசணிக்காய் பச்சடி. அந்த சக்கரை பூசணிக்காய் பச்சடி மெத்தட் வந்து இது அப்படியே எங்கள் ஊர் ஸ்டைல். இந்த இது வந்து இப்படி தான் எங்கள் ஊர் சைடு வைப்பாங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டு, தக்காளி வதக்கி விடுவாங்க, நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ லேட்டாக சேர்த்து கலந்து விட்டேன். நல்லா வதக்கி விட்டு புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துட்டு, எப்போவுமே இந்த பச்சடியில் வந்து மண்டவெல்லம் சேர்த்து தான் வைப்பாங்க. அதனால் நானும் கொஞ்சம் மண்டவெல்லம் போடல, ப்ரௌன் சுகர் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் நல்லாயிருக்கும் இந்த பச்சடி வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், இனிப்பு அப்படி கலந்து வந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது பச்சடி வந்து தயிர் சாதத்துக்குமே சாப்பிட நல்லா தான் இருக்கும். நான்லாம் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலலாம் அந்த பச்சடியெல்லாம் செஞ்சோம்னா எங்கள் வீட்டுக்காரங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டுன்ற மாதிரி ஐட்டமாக செய்கிறத சாப்பிடவே மாட்டாங்க. அது எனக்கு பிடிச்சதுன்றக்காக நான் கொஞ்சம் அந்த காய்கள்லாம் வாங்கி வச்சு எனக்கு மட்டுமே சமைச்சிக்குவேன் அப்போ டயத்தில். அப்புறம் இந்தந்த காய்களில் சாப்பிட்றதுல இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு காய்க்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களுமே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 2 டேஸ் விலாக்குன்றதுனால இது வந்து சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். வடை செய்யலான்றதுக்காக தான் ஊற வச்சுருந்தேன். அப்போ நம்ம தோட்டத்து பக்கம் போய் பார்த்தப்ப ஒரு சின்ன வாழைப்பூ விட்டுருந்துச்சு. இந்த வாழைப்பூ ஏன் வேஸ்ட்டாக அப்படி சின்னது மரத்தில் தொங்கிட்டுருக்குன்ட்டு அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். பறிச்சுட்டு வந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 100 கிராம் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு ஊற போட்டு இருந்தேன்னா சரி பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்றதுக்காக தான் அதை ஊற வச்சேன். அப்புறம் சரி வடை செஞ்சிடலான்ட்டு மூடு அப்படி மாறி போச்சு. அப்போ அந்த வாழைப்பூவை பார்த்தோன்னே பறிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரப்பாக ஒன்று பாதியமாக கடலைப்பருப்பை அரைச்சாச்சு. இதில் சேர்மானம்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தான் வாழைப்பூ இருந்துச்சு. சின்ன பூ தான் பிஞ்சாக இருந்துச்சு. இது மட்டும் இருந்ததை அது கூட பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு வடை போட்டோம். அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ வடைன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும். தம்பி கூட விருப்பப்பட்டு அவ்வளோ சாப்பிட மாட்டோம். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் வாழைப்பூ வடைன்னா. அதனால் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் எங்களுக்கு போட்டுட்டு
மீதி மாவு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நைட்டுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வச்சுட்டேன். இப்போ எனக்கும் தம்பிக்கு மட்டும்தான் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன். பொதுவாகவே வடைகள்னாலே வெளியில் அவ்வளோவா வாங்க மாட்டோம், நாங்கள் வாங்கவே மாட்டோம். நினச்சா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அந்த மாதிரி தான் செய்கிறது. ஏன்னா நம்ம செய்கிறதே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், கடையில் வாங்குறது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். வடை சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா டக்குன்னு இன்சிடெண்ட்டு மாவு மிக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே. டக்குன்னு வெங்காய பஜ்ஜி போடணுமா போட்டுடலாம், இந்த மாதிரி பருப்பு போண்டா போடணுமா போட்டுருவேன். இப்படி ஏதோ ஒரு வடை போட்டு சாப்பிட்டுக்குவோம். ஆமாம், சுழிய வடை தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக செய்கிறதுக்கு தெரியல. ஆனால் சூடாக சாப்பிட்றப்ப அதே டேஸ்ட்டு அதே மாறாமல் வருது. சுழியத்துக்குள்ளே வைக்கிற பூரணை மட்டும் நல்லா டேஸ்ட்டாக வச்சுறேன். அவுட்லைன் மிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்குது. அது எப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.